தஞ்சாவூர் டு மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஒன்றிய அரசு வந்து அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட். அது அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ரயில்வேஸோட பிங்க் புக்னு ஒன்று இருக்கும், அதுலயே வந்துருச்சு. நான் தற்செயலா இந்த தடவை ரயில்வே பட்ஜெட் அந்த மானிய கோரிக்கையில பேசும்போது அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா அந்த ஃபைலே காணோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தூக்கி வாரி சார் எப்படி சார் ஃபைலை காணாமன்னு சொல்லுவீங்கன்னு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திருச்சி விமான நிலையத்திற்கு தன்னுடைய முதல் உள்நாட்டு விமான சேவையை தொடங்கியுள்ளது. திருச்சி சென்னை திருச்சி சென்னை ஒவ்வொரு நாளும் தினசரி மாலையும் இந்த சேவையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே கிட்டத்தட்ட திருச்சி விமான நிலையத்திலிருந்து 37 பன்னாட்டு விமான சேவைகளை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் முதல் முறையாக இன்று உள்நாட்டு சேவையை தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி அங்கு டெல்லியில் உள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற முதன்மை அதிகாரிகளை சந்தித்து திருச்சியில் நீங்கள் பன்னாட்டு விமான சேவைகள் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உள்நாட்டு விமான சேவைகள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு ஒரே ஒரு விமான நிறுவனம் தான் உள்நாட்டு சேவையை செய்து கொண்டிருப்பதால் சில நேரங்களில் டிக்கெட்டுகள் கிடைப்பதில்லை. விமான டிக்கெட்டின் விலையும் கடுமையாக இருக்கிறதுனால் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த குறை நீங்கும் என்று கோரிக்கை வைத்தேன். அது இன்று நிறைவேறியுள்ளது. சென்னை திருச்சி மட்டுமல்லாமல் அடுத்து திருச்சி மும்பை அந்த சேவையும் வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. அது மட்டுமல்லாது திருச்சி பெங்களூர், திருச்சி ஹைதராபாத், திருச்சி கொச்சின், திருச்சி கோவா இது போன்ற வழிகள் இதுலையும் நீங்கள் விமான சேவை சீக்கிரம் தொடங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். இன்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த விமான சேவை உள்நாட்டு விமான சேவை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தொடங்கி இருப்பதால் நீங்கள் தொழில்துறை சுற்றுலாத்துறை புனித ஸ்தலங்களுக்கு செல்கின்றவர்கள் மற்றும் இங்கே திருச்சி பகுதியில் படிக்கின்ற உயர்கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சார்பிலும் திருச்சி விமான பயணிகள் சார்பிலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு என் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ற முதல் சேவையில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அண்ணன் நேரு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இந்த பயணத்தில் வந்தார்கள். அதுவும் அது கூடுதல் சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலிருந்து பல நேர ரயில் சேவை சென்னைக்கு பெங்களூருக்கு இல்லை, அது சம்பந்தமா 2 பேரும் சேர்ந்து முயற்சி நீங்க ரயில் சேவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கிற டிஆர்எம் அவங்க கிட்ட சாருக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோமோ. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூட நான் பேசும்பொழுது திருச்சி பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதுவும் சரி, அது மட்டுமல்லாது திருச்சி திருப்பதி, திருச்சி எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் நீங்க விடணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ரயில்வே அமைச்சர் கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். பார்லிமெண்ட்ல எல்லா இடத்துலையுமே ட்ரெயின் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகுது, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வருது, மதுரையிலேருந்து சென்னைக்கு வருது. திருச்சியில் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் தவிர ஏற்கனவே புறப்பட்டு இப்போ எல்லாம் ஒன்றுமே ஆரம்பிக்காமல் இருக்குங்க. திருச்சி செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நேற்று டிஆர் பேசியிருக்காரு, டெல்லியில் பேசியிருக்காரு. அது பத்திரிகையில் வந்திருக்கு, அதான் தெரியும் எனக்கு. அவர் டெய்லி அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல காவேரி வைகை இந்த பட்ஜெட்லயும் ஃபண்ட் அலோகேட் ஆகல. அது நான் என்னுடைய முதல் கண்டி பேச்சிலுமே இந்த காவேரி வைகை குண்டாறு அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும். ஏன்னா அது வந்து தென்னக ரயில் நதிகள் இணைப்புங்கிறது ஒரு முக்கியமானது. விவசாயத்துக்கு மட்டுமில்லாது குறிப்பிட்ட கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-16 மாவட்டங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்னு சொல்லி நான் முதல் கன்னி பேச்சில் பேசியிருந்தேன். அதன் பிறகு நான் மறுபடியும் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுதும் இது வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு திட்டத்துக்கு உண்டான முடிஞ்ச வரைக்கும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. இருந்த போதிலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதுக்குண்டான நிதியை ஒதுக்கி அது வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற நதி மாத்திரம் கிடையாது. நீங்க மற்ற ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற எல்லா நதிகளையும் இணைச்சாதான் வருடம் முழுவதும் இந்த காவேரி வைகை குண்டாறு இதுல வந்து உங்களுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு. அதனால அது மாத்திரம் இல்லை, இது பெரிய திட்டம்னால மாநில அரசு மாத்திரனால அவங்க நிதி பத்தாது. கண்டிப்பா ஒன்றிய அரசுடைய
பங்களிப்போ நிதியோ கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேச குடத்தோட நான் குரல் கொடுப்பேன். திருச்சி விமான நிலையத்துல சென்னையில தூங்கிட்டாங்க. அது விஷயமா கோரிக்கை கொடுத்துருக்கு. அந்த மாநகராட்சியில இருந்து, அதாவது சென்னை, உங்களுக்கு பாம்பே, டெல்லி மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சி போன்ற அடுத்த கட்ட டயர் 2 ஏர்போர்ட்ஸுக்கும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நாங்க அது கோரிக்கை வச்சிருக்கோம். சார், இப்போ நீங்க வந்து தனியார் மையத்துக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட் கூட தனியார் மையத்தை வந்து நீங்க அப்போஸ் பண்றீங்க. முன்னாடி வந்து பேசும்போது நிறைய ஆதரவு. இதுல வந்து இது தயவு செய்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 2 நிமிஷம், அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். நான் இது என்ன விஷயம்னா, ஏன் தனியார் மயம் வேணும்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே பிரைவேடைசேஷன் ஆன ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், நீங்க ஹைதராபாத் ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, அங்க சேவைகள் நல்லா இருக்கு, அதனால வந்து இது எல்லாமே நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட வேண்டியன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் சில பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பாதி பேர் வந்து அதை விரும்புறாங்க. அவங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் நான், நீங்க இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், திருச்சி விமான விரிவாக்கத்துக்கு, அந்த ஓடுதல விரிவாக்கத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு 8 மாசம் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சு இனி ஒரு 3 ஹெக்டேர் தான் பாக்கி இருக்கு ஓடுதலத்துக்கு. ஆனா நிலங்களை கொடுத்தவங்க நிறைய பேர் சாதாரண விவசாயிங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட பாரம்பரியமா வச்சிருந்தது விவசாய நிலமா இருக்கலாம், சொந்த அவங்க வீடா இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சில பேர் கொடுக்க இஷ்டம் கிடையாது, ஆனா இது பொது நலனுக்காண்டி நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் நம்ம வந்து வாங்குறோமோ, வாங்கிட்டு பொது நலன் சொல்றோமோ. ஆனா இது எல்லாத்தையும் வாங்கி தனியா அதுக்கப்புறம் ஒரு தனி நபர்கிட்ட கொடுக்குற, ஒரு அதானியோ ஒரு அம்பானி ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்கறது அது வந்து கூடாது. அதே நேரத்துல நீங்க விமான சேவை வந்து தனியார் பிரைவேடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இதே விமான நிலையங்கள் இப்போ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கட்டுப்பாடு இருக்கிற இந்த நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு? ஒன்றிய அரசோட கட்டுப்பாடுல இருக்கு. அப்போ இங்க இருக்கிற நீங்க மற்ற, அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசு. அப்போ என்னன்னா, இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு, ஐயோ பிரைவேடைஸ் ஆயிட்டா பெட்டர் ஆச்சு, நல்லா இருக்குமே, அப்போ வந்து இந்த மாதிரி பப்ளிக் செக்டர்ல இருந்து எடுத்துடுறோம் சொல்லிட்டு அந்த சூழலை யாரு உருவாக்குறாங்க? ஒன்றிய அரசு தான். அதே நேரத்துல என்னன்னா, ஜனங்களை நான் வழியை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் நீங்க பெங்களூரு, நீங்க ஹைதராபாத், மற்ற பிரைவேட் ஏர்போர்ட்ஸ் போனா சர்வீஸ் நல்லா தான் இருக்கு, பெட்டரா தான் இருக்கு. பட் அதுதான் ஒரு இறுதி தீர்வு நான் சொல்ல மாட்டேன். நான் நீங்க பப்ளிக் செக்டர் போன்ற இவங்க நிர்வாகத்தில் இருக்கிற ஏர்போர்ட்ஸையும் வந்து சிறப்பா செயல்படுங்கிறது அது ஒன்றிய அரசு அந்த கடமை எடுத்து செய்யணும். அதுக்குண்டான நிதி ஒதுக்கணும், அது இன்னும் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். அது இல்லாம மொத்தத்துல பிரைவேட் கொடுத்தோம் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாதாரண அவங்க பாரம்பரியமா வச்சு சொத்தெல்லாம் எது கொடுக்குறாங்க. சரி, இது வந்து ஒரு இன்னொன்னு இருக்கு. நீங்க பிரைவேடைசேஷன் போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க திருச்சி ஏர்போர்ட் யூஸ் பண்றவங்களை கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நடுத்தர ஏழை வீட்டுக்காரங்க, எல்லாம் மிடில் ஈஸ்ட். நீங்க அமெரிக்க நாடுகளுக்கு சாதாரண இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வரனா கூட ஒரு ஆட்டோ கூட சில எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு இழுத்துட்டு நடந்து வர்றாங்க. அவனுக்கு ஒரு 200 300 சாப்பாடு கூட என்ன, வீட்டுல சாப்பாடு புளியோதரை சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறாங்க. அதுல ஒரு 200 300 மிச்சப்படுத்தல வர்றாங்க. நீங்க பிரைவேட்டுக்காரனுக்கு நீங்க ஏர்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவன் போடுற ஃபேர் தான். காஃபி 300 போடுவான், 200 போடுவான். எதிர்தலவன் திடீர்னு வந்து உங்களுக்கு யூசேஜ் சார்ஜஸ் நிறைய கட்டணங்கள் கொண்டு வரான். 1000 2000 கொடுவான். கட்டண செலவுகள் கூட உங்களுக்கு. அப்பவே நீங்க கேட்க முடியாது. நீங்க வந்து என்னன்னா, அதனாலதான் என்ன சொல்ல, பிரைவேடைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இறுதி தேர்வுக்கு இது தீர்வு கிடையாது நான் சொல்லுவேன். நான் இது தீர்வு கிடையாது. பட் அதே வேளையில நீங்க வந்து பிரைவேடைசேஷன் பண்ணா நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இதை நான் மறுக்கல. நான் அவங்களுக்கு காரணங்களுக்கு, நீங்க பிரைவேட் ஆஃபீஸ் போகும்போது அதுக்கு பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் பாக்குறாங்க. அதே நேரத்தில் பப்ளிக் செக்டர்ல இருக்கிற இந்த ஏர்போர்ட்ஸுமே நல்லா செயல்படணும். அதற்கு வந்து ஒன்றிய அரசு வந்து அது முயற்சி எடுக்கணும். நீங்க அந்த காரணம் நம்ம சொல்றோம். நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நடந்து வராங்க, நீங்க தான் சொன்னீங்க டிரைவோட வராங்க. நீங்க இந்த ஏர்போர்ட் ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சொல்லுங்க, நடந்து அங்கிருந்து வரவங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பஸ் விட்டுருந்தாங்க. நான் முயற்சி பண்ணிக்கிட்ட 10க்கும் மேற்பட்ட பஸ் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபிளைட்டு வரும்போதும் நம்மளோட கவர்மெண்ட் பஸ் 10 பஸ் வந்து இங்க இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு போறதுக்கு வந்து அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதே நேரத்துல வந்து என்னன்னா, உங்களுக்கு இங்க திருச்சி மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து ஏர்போர்ட்லையும் பொறுத்த வரைக்கும் உள்ள வரைக்கும் கீழே வரைக்கும் ஆட்டோ வரக்கூடாதுன்னு ஒரு இருக்கு. சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. திருச்சிக்கு வர அதை நம்ம தளர்க்க முடியாதுன்றது. அதே நேரத்தில் என்னன்னா, நீங்க சொல்ற பேட்டரி கார் பொறுத்த வரைக்கும் இங்க ஏர்போர்ட்டுக்குள்ள சொல்லியிருக்கணும். இங்கே பாத்தீங்கன்னா வயசானவங்க சில பேர் வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து வந்து நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது பேட்டரி கார் சீக்கிரமா நீங்க ஆப்ரேட் பண்ணிச்சு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் சில இஷ்யூஸ் இருந்தது. அதையுமே நான் கிட்டத்தட்ட அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசி அந்த அதிகாரிகிட்ட பேசி, தயவு செய்து திருச்சிக்குன்னு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு, அதை மாத்திரம். நம்ம சமூக வலைதளங்கள் இது மாதிரி நிறைய நெகட்டிவ் மெசேஜ் போயிட்டு இருக்கு திருச்சினா, அதை மாத்திரன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பாசிட்டிவ் சில ஃபீட்பேக் வந்திருக்கு. முன்னாடி மாதிரி கிடையாது ஃபீட்பேக் வந்திருக்கு.
ஏன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா திருப்பி நம்ம டெர்மினல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு வயசானவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக தான் மெயினாக அதுக்காண்டி அந்த பஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும். சார். இல்ல உள்ளுக்குள்ள சொல்றேன், உள்ளுக்குள்ளதான் நான் அந்த பகி சொல்லியிருக்கிறோம். நீங்க சொல்றீங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நான் கேட்டிருக்கிறேன், கண்டிப்பா சேருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. தஞ்சாவூர் மதுரை வயா புதுக்கோட்டை ரயில்வே ட்ராக் இந்த லெவல்ல சார். நீங்க தஞ்சாவூர் டு மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை இது வந்து ரயில்வேஸ் வந்து ஒன்றிய அரசு வந்து அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட். அது அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ரயில்வேஸோட பிங்க் புக்னு ஒன்று இருக்கும், அதுலயே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் இன்ஃபேக்ட் என்னுடைய கன்னி பேச்சுல நான் சொல்லியிருந்தேன், நான் எப்படி அந்த நதிநீர் இணைப்பு காவேரி வை குண்டாறு இதை பேசணும், அதே மாதிரி இந்த திட்டம் பொறுத்து ரயில்வே திட்டம் பொறுத்து முக்கியமான திட்டம். அது பின்தங்கிய புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பகுதிகளுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா இது தேவைப்படுற ஒரு திட்டம் சொல்லி நான் பேசியிருந்தேன். நான் தற்செயலா இந்த தடவை ரயில்வே பட்ஜெட் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கையில் பேசும்போது அதிகாரிகள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா, அந்த தஞ்சாவூர் மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை அந்த திட்டத்துக்கு உண்டான ஃபைலே காணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைலே காணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைல் காணோம்னா அப்போ அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. எனக்கு தூக்கி வாரிப்பட்டு சார், எப்படி சார் ஃபைலை காணாமன்னு சொல்லுவீங்கன்னு. இல்லை சார், ஃபைல் காணணும்னா கம்ப்ளீட்டா நாங்கள் அதை கேன்சல் பண்ணியிருப்போம், கேன்சல் பண்ணாதான் நீங்க எடுத்துக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அசல் முக்கியமான திட்டம் சார், அது எங்களுடைய ஜனங்க எதிர்பார்த்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசுறேன். நான் இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை மக்களுக்காண்டி இந்த திட்டத்தை நீங்க ரிவைவ் பண்ணணும், ரீஅப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன், அமைச்சர் நேரடியாக பேசியிருந்தேன். ஆனா அது வந்து அடுத்த வர காலங்களில் வந்து அது கிட்டத்தட்ட அது அப்ரூவ் ஆன திட்டம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கேன்சல் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா, கண்டிப்பா அந்த முயற்சியில கண்டிப்பா இருக்கும். திருச்சி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியா பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஹைவேஸ் இது போன்ற விஷயங்கள் என்னோட பங்களிப்பு இருக்கலாம். ஜிகோனர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா அது பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்த அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து சர்வே பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து என்னன்னா, எனக்கு அவங்க அதிகாரிகள் பேசும்போது அதுக்கு வந்து நம்ம தென்னக ரயில்வேயும் சரி நகாயும் சரி 2 பேருக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த அமைச்சர் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நம்முடைய ஒரு நகாய் சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அது வேலையில வந்து சர்வே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டாங்க. அது வேலையில இன்னைக்கு சில மாதங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நான் அவருமே அந்த கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும்னு அந்த ஆர்வத்தில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் சில தடங்கள் இருக்கு, அதுவுமே பொறுத்த வரைக்கும் அது அந்த தடைகள் எல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பா அந்த சர்வீஸ் ரோடு எல்லா ஜனங்கள் கேட்கிற மாதிரி அந்த சர்வீஸ் ரோடு வர்றதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பா நான் எடுப்பேன். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து எப்படிங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து நடத்துறது நாடகம் சொல்லி அவர் சகோதரர் அண்ணாமலை டெய்லி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காரு. திடீர் சாட்டைகள் அடிச்சுக்கிறாரு, திடீர் கண்ணிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்று சொல்றேங்க. நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து அவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தொகுதியில கூட்டும் போது இப்போ நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்கு, அதை கூட்ட போறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போறாங்க. அப்படி கூட்டும் பொழுது ஜனத்தொகை அடிப்படையில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு வேணா கூடும். ஆனா இன்னைக்கு 79-80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் இருக்கு. கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்க மகாராஷ்டிராக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலா 30-40 விழுக்காடு 50 விழுக்காடு, சில மாநிலங்களுக்கு பொறுத்த 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடும். ஆனா நமக்கு வந்து 1-2 தான். நம்ம புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு இது பண்ற நம்மளுடைய இது தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்காங்களோ இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதே நேரத்துல ஜனத்தொகையை குறைக்காம இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்குல வளர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய நிதி பொறுத்த எங்க போகுது, நீங்க நம்மளுடைய நிதி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களாம் வளர்ந்த மாநிலங்கள், உங்க நிதி வந்து வளராத மாநிலங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. எங்க போகுது இந்த நிதி பொறுத்து? நம்மளுடைய நிதி பீகாருக்கு, யூபிக்கு என்ற போன்ற வட மாநிலங்களுக்கு போகுது. போயிட்டு நாளைக்கு தொகுதியும் பொறுத்து இதுலயே நம்மளை தண்டிச்சு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது நமக்கு.
நாளைக்கு நம்மளே தேவையில்லை, தென் மாநிலங்களே தேவையில்லை, அவங்களே வந்து எந்த முடிவு எடுப்பாங்க. நீங்க சொல்றீங்க நிதி வரமாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, இனி காலங்காலமா இது வந்துடும். பெரிய பின்னடை உருவாக்கிறோம். இது வந்து பாஜக தவிர்த்து இன்னைக்கு இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு வந்து முதல்வர் எடுத்த முடிவுக்கு வந்து பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்கங்களும், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள், நீங்க தென் மாநிலம் மாத்திரம் சொல்லாதீங்க, நீங்க சில வடக்கில் இருக்க சில மாநிலங்களும் அவங்க ஜனத்தை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற, மாநிலங்களை பாதிக்கிற விஷயம் அது. இதுல போய் நீங்க வந்து அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னார்? அவரு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதை நாங்க கேட்கிறோம், பார்லிமெண்ட்ல நாங்க கேட்கிறோம். நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, அதே நேரத்துல கூடும்போது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகள், லோக்சபா சீட்ல நம்முடைய ஷேர் வந்து 7.18%. அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்கு பாத்தீங்கன்னா 7.18%. இது குறைக்க கூடாது நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கு நானும் டெல்லியில இருக்கிற மீடியா கிட்ட பேசுறேன். அவங்க கேட்கறாங்க, அமித்ஷா தானே சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் கலாட்டா பண்றீங்க, அப்புறம் இதெல்லாம் கந்தடிப்பு நாடகம், நீங்க டிராமா போடுறீங்க சொல்லும் போது நான் சொன்னேன், இதுக்கு அவர் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாடுடைய பங்கு 7.2% வச்சுக்கோங்க, 7.2%, 543 சீட்ல. அது நீங்க 800 கூட்டும் போது எங்களுடைய ஷேர் 7.2% நீங்க குறைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் உத்தரவாதம் கொடுப்பாரா அமைச்சர்? இதுக்கு பதில் கிடையாது. சார், அசெம்பிளி எலெக்ஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராட்டஜி நாங்க தொடர்ந்து வந்து சில மக்கள் சார்ந்த சில விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்ற நான் ஒரு எம்பியா இந்த பகுதியில் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அங்கங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களோட இயக்க பணிகள், அதாவது மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை வந்து முதலமைச்சருக்கு கொண்டு போறதோ, தமிழக அரசு கொண்டு போறதோ கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் வேறொன்று கூடாது ஒரே காரணம், கால் பதிச்சிடக்கூடாது ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது 8வது வருஷம் அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கோம். இந்த கூட்டணி வலுவா இருக்கு. மேற்கொண்டு இந்த கூட்டணி தொடர்ந்து தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்ந்து நீடிச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு வருடம் எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அது சட்டமன்ற நீதிமன்றத்தில் கொண்டு அதுக்கு வந்து முறையிட்டு தான் இருக்கிறாரு. அதை கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான காரணங்கள் இப்போ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அதில் அவங்களோட நிலைப்பாடு, அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம தேங்க்யூ. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.